வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம ஆல்ரெடி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு அனலைசிஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் நிறைய பேர் நம்ம இன்ட்ராடே கால்ஸ் ஈக்விட்டியில் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் ஒரு நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறது. அது இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஆப்ஷனில் போய் கையை வச்சிங்கனாவே கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ அதனால் எப்படி நம்ம மினிமம் லாஸ், அதாவது ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டு நான் லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் கொஞ்சம் எனக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் மெயினாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் February 1 கேண்டிலோட ஃபஸ்ட், அதாவது ஹை, February 1 கேண்டிலோட ஹை ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸு, பிப்ரவரியோட லோ அந்த February 1 லோ ஒரு நல்ல சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டி அதை உடச்சிருச்சு. அதாவது February 1 நம்மளோட சப்போர்ட் ஜோனை உடச்சிருச்சு. ஸோ அந்த சப்போர்ட் ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 17,300. பட் உடச்சிட்டு மறுபடியும் 70,400 வந்துருச்சு. பட் யூஎஸில் இருக்க இந்த டேட்டாஸு, இதோட இன்ஃப்ளோஸ் எல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா நிஃப்டி கண்டிப்பாக ஒரு 17,000 வரைக்கும் தொடுறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. ஆனால் அது தெரியுமா தெரியாதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பிக் மணி பிளேயர்ஸ் ஈஸியாக மார்க்கெட்டை 18,000 கொண்டு போயிடுவாங்க, திடீர்னு 15,000 கொண்டு போவாங்க. ஸோ நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலுமே அதில் ரிஸ்க் இல்லாமல் தான் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம என்றைக்குமே லாங் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஷார்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்து மாட்டிக்கிறதுக்கு பதிலாக 27 ஏப்ரல் எக்ஸ்பைரியான ஒரு நிஃப்டியோட இதை நம்ம எடுத்துக்கலாம். இதான் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், 17,300 முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம் நம்ம, சப்போர்ட்டுன்னு. அதை ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிடுச்சு நிஃப்டி. ஸோ அதனால் மண்டே இதை பிரேக் அவுட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்போ ஓப்பன் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக 17,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 17,300 ஒரு புட் ஆப்ஷன் ஒரு 212 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ ஒரே ஒரு லாட் பை பண்ணலாம். ஏன் 17,300 நான் வாங்குகிறேன் அப்படின்னா, அதுதான் நமக்கு சப்போர்ட். அதை உடச்சிருச்சு அப்படின்னா கீழே வேகமாக போகணும்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு வேளை கீழே போகலைன்னா நமக்கு 200 பாயிண்ட்டு லாஸ் ஆயிரும். கரெக்டுங்களா? ஏன்னா 212 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 212 பாயிண்ட்டுமே ஜீரோ ஆயிரும். அப்போ யோசிச்சு பாருங்கள் உங்களோட லாஸ் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி சார்ட்டில் போய் பார்க்கலாம். நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, 10,000மே உங்களுக்கு லாஸ் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் போகலைன்னா. ஒருவேளை நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் போணுச்சுன்னா அன்லிமிட்டட் ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. நம்ம அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டுக்கு போகவே வேண்டாம், அது நடக்கவும் நடக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சேஃபர் சைடுக்கு வேறு ஏதாவது அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 17,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதனால் 17,000 சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல 17,000 இங்கே இருக்குது. 17,000ஓட PE 135 ரூபாயை செல் பண்ணுறோம். முன்னாடி பை பண்ணியிருந்தோம், இப்போ செல் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். இப்போ நான் செல் பண்ணோடனே எனக்கு ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 11,000 வரைக்கும் ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எனக்கு லாஸ் பார்த்திங்கன்னா வெறும் 3,800 தான் எனக்கு லாஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 1:2 ரேஷியோ, 1:3 ரேஷியோ நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன் 212க்கு. அதே மாதிரி ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே OTM தான், இப்போதைக்கு ரெண்டுமே OTM தான். ஆனால் அந்த 17,300ங்கிறது ஒருவேளை ITM, அதாவது இந்த மணிக்குள்ளே வந்துச்சுன்னா இது நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாத நம்ம முக்கியமாக ஒன்று சொல்லணும் என்னென்னு அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கிறது ஏப்ரல் மாதம். ஸோ அதனால் நமக்கு நிறைய டைம் இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் இந்த ட்ரேடை நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா திடீர்னு நாளைக்கு கேப் டவுன் ஆகும், நாளான்றைக்கு கேப் அப் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த லாங் எக்ஸ்பைரிக்கு நமக்கு பிரச்சனை வராது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல பெட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது 3,800 நான் லூஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். பட் எனக்கு 11,000 ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் பீப்புள் கிடையாது.
ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறோம். ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த ட்ரேட் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒருவேளை நமக்கு 17,000 கிராஸ் பண்ணிருச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக தரும். ஒருவேளை பார்க்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃப்ளோ ஆகுது, எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த 3,858 லாஸும் வரக்கூடாது அப்படின்னா போக போக இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோ வந்து நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். நான் 2 பார்த்துங்க, புட் ஆப்ஷன் தான் 2மே பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு புட் ஆப்ஷனை வந்து வாங்கியிருக்கேன், ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து 1:3 ரேஷியோவில் ரிஸ்க் எடுக்கிறேன். எனக்கு வந்து 3,800 லாஸ் இருந்தால் பரவாயில்ல, பட் எனக்கு 11,000 எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அரவுண்ட் 64% வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ வந்து மார்ச் மாதம், ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு எனக்கு டைம் இருக்குது. ஸோ ஏப்ரல் மாதம் ஒரு 20 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. அப்புறம் இதில் வந்து இன்னொரு 2 வீக்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வீக்ஸில் எனக்கு வந்து 63% ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய விஷயம். ஸோ பார்க்கலாம் நம்மளோட ட்ரேட் வந்து எப்படி போகும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.